ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேர்ம் 3ல 9th யூனிட். டாபிக் நேம் இஸ் விஷுவல் கம்யூனிகேஷன். Learning objectives: know how to create a document through the LibreOffice software, explore their creative thinking, learn how to align and format the document. Introduction. LibreOffice is a powerful and free office suite used by millions of people around the world. Its clean interface and features rich tools helps you unleash your creativity and enhance your productivity. In this chapter, you will learn to use the software LibreOffice. LibreOffice அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி வந்து டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படியெல்லாம் வந்து அதை அலைன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்து LibreOffice காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த LibreOffice காம்பனன்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ ரைட்டர் இஸ் அ ஃபீச்சர் ரிச் டூல் ஃபார் கிரியேட்டிங் லெட்டர்ஸ், புக்ஸ், ரிப்போர்ட்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், ப்ரௌச்சர்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ப்ரௌச்சர்ஸ்க்கு, நியூஸ் லெட்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு, புக்ஸு எல்லாமே வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற காம்பனண்ட் மூலம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கேல்க், நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு சொல்லலாம். ஸோ கேல்க் ஹேஸ் ஆல் தி அட்வான்ஸ் அனலைசஸ், சார்ட்டிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அ ஹை எண்ட் ஸ்ப்ரெட்ஷீட். இட் இன்க்ளூட்ஸ் ஓவர் 300 ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல், ஸ்டாட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அமாங் அதர்ஸ். ஸோ இந்த கேல்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எது டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்கு ஸோ அது ஒரு கரெக்டான ஒரு சார்ட்டாக வந்து யூஸ் ஆகும். ஸோ எங்கே வந்து நமக்கு ஸ்டாட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எங்கே க்ரோத் ஆகிருக்கு, எங்கே வந்து நமக்கு சரிவு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய ஃபைனான்ஷியல்லையும் ஸ்டாட்டிக்ஸ்லேயும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் நான் ப்ரெசன்டேஷன் சொல்லலாம். ஸோ இம்ப்ரெஸ் ப்ரொவைட்ஸ் ஆல் த காமன் மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன் டூல்ஸ் சச் அஸ் ஸ்பெசிஃபிக் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன் அண்ட் ட்ராயிங் டூல்ஸ். ஸோ இந்த இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் மூலிமா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு தேவையான அனிமேஷன்ஸு, தேவையான பிக்சர்ஸு, வீடியோஸ் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பிபிடி ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் எ இம்ப்ரெஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்ஸு, என்ன வெக்டார் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ராயிங் இஸ் எ வெக்டார் drawing tool. Draw is a vector drawing tool that can produce everything from simple diagrams or flowcharts to 3D artwork. ஸோ இந்த drawing vector graphics எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டயக்ராம் இல்லைனா ஒரு 3D சார்ட் ஒர்க் எல்லாத்தையும் வந்து நம்ம சாதாரண டயக்ராமு கூட ஸோ சிம்பிள் டயக்ராமு கூட நம்ம 3D ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயக்ராம்ஸை வந்து கரெக்டாக வந்து ஒரு மிஷின் டயக்ராமோ இல்லை சிவில் டயக்ராம்ஸையும் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ராயிங் வெக்டார் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற காம்பனண்ட் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்லலாம். பேஸ் ப்ரொவைட்ஸ் டூல் ஃபார் டே டு டே டேட்டாபேஸ் ஒர்க் வித் சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ். இட் கேன் கிரியேட் அண்ட் எடிட் ஃபார்ம்ஸ், ரிப்போர்ட்ஸ், queries, tables, views and relations. The managing relation database in much same as in the other popular database applications. ஸோ டேட்டாபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ஷன்ஸ், டீட்டெயில்ஸு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணி வைக்கிறதுக்கு, அதை எடிட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் தனியாக ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே இந்த டேட்டாபேஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வந்து டேபிள் வைஸ், காலம் வைஸ் அப்படி போடுறோம் அண்ட் காலம் யூஸ் பண்ணி போடுறோம், அதே மாதிரி இதிலும் டேபிள்ஸும் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா மேத் இஸ் a LibreOffice formula or equation editor. You can use it create complex equation that is including symbols or character or not available in standard font sets. மேத் அப்படிங்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து சிம்பிளாக ஈக்குவேஷன் ஃபார்முக்கு மாற்றி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் சிம்பிளர் ஃபார்முக்கு மாற்றுறதுக்காகவும் இந்த மேத் அப்படிங்கிற காம்பனண்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன நோட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹவு டு கெட் தி சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஆஃப் தி LibreOffice for Windows, Linux and Mac OS X can be downloaded free from the http://www.libreoffice.org
download அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து டெக்ஸ்ட் பண்ணணும் ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ in this section we will discuss about the word processing. You can use it, type letter, reports and other documents. This lesson introduce you to word window. Use the word window to interact with the text document. ஸோ டாக்குமெண்ட் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி டெக்ஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மேனேஜிங் டாக்குமெண்ட். This sections of this lesson explains how to open a new existing document, save a document, renaming a document and enclosing a document, open a document. There are several ways to create a new documents, open existing documents and save documents in the Word. Create a new document. So document புதுசாக வந்து ஓப்பன் பண்ணால் என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா click the new button on the menu bar. நம்ம மெனு பாரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே ஃபஸ்ட்டு கார்னர் லெஃப்ட் கார்னர்லேயே இருக்கும். அந்த ஃபைல் அப்படிங்கிற சூஸ் பண்ணதுக்கப்புறம் நியூ அப்படிங்கிற இன்னொரு கமெண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த நியூ அப்படிங்கிற கமெண்டை வந்து யூஸ் பண்ணோன்னா நமக்கு புது டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ப்ரெஸ் சென்ட்ரல் Ctrl+N கீஸ் ஆன் த கீபோர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து Ctrl+N அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம ஃபைல் இல்லை நியூ போயும் பண்ணலாம். இல்லைன்னா Ctrl+N கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூ டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பனிங் எ எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். டு ஓப்பன் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் do any one of the following methods. Click the open file button on the menu bar. Choose file, open, comment from the menu bar. ஸோ மெனு பார் அதே மாதிரி நியூ டாக்குமெண்ட்டுக்கு எப்படி இது பண்ணுறோமோ அதே மாதிரி டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணாலும் அதே மாதிரி தான். ஸோ மேலே வந்து ஃபைலில் ஓப்பன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இல்லைனா Ctrl+O கீபோர்டில் வந்து Ctrl+O இந்த ரெண்டு பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி பண்ண டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். இல்லைனா வந்துட்டு ஆல்ரெடி சேவ் பண்ண டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சேவ் அ நியூ எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். ஸோ இந்த நியூ நம்ம புதுசாக ஒரு டாக்குமெண்ட் பண்ணாலும் இல்லை இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிற டாக்குமெண்ட் சேவ் பண்ணாலும் என்ன பண்ணணும். ஸோ கிளிக் த சேவ் பட்டன் வந்து மெனு பாரில் வந்து சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலுக்கு போய் அதே மாதிரி லெஃப்ட் சைட் கார்னரில் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணக்கப்புறம் சேவ் அப்படிங்கிற கமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அப்படிங்கிற நமக்கு கீழே ஒரு டிஸ்பிளே பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். நமக்கு என்ன பேர் தேவையோ ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+S அப்படின்னு சொல்லி கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். If the document is already named and saved early, it will simply save the document. On the other hand, if the file is a new document, then it will prompt you by opening Save As dialog box. Select the folder you want to place your document. Type the name of the document in the file name and then click OK. You can also save a document by choosing a file, Save As comments on the menu bar and setting the above actions to save as a dialog box. So save இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதை வந்து பாதியிலே வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சிடறோம். அதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வந்து அதை கொண்டு போய் நம்ம சர்ச் பண்ண பார்த்தா சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் தான் கொடுக்கணும். அப்படின்றது திருப்பி அதோடு அது போய் மர்ஜ் ஆகும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது புது டாக்குமெண்ட்டாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் சேவ் நியூ எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா டாக்குமெண்ட் எப்படி வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ க்ளோஸ் த கரண்ட் டாக்குமெண்ட் பை செட்டிங் ஃபைல். அதே மாதிரி தான் ஃபைலுக்கு போய் க்ளோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஐக்கான் மேலே வந்து ரைட் சைடில் இந்த இன்ட்டு மார்க் மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் டிஸ்பிளே அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அதிலே கேட்பாங்க சேவ்னா டோன்ட் சேவ், கேன்சல் அப்படி மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்டிங் ஏ டாக்குமெண்ட். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டு நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டோம், ஸோ நம்ம டைப் பண்ணியாச்சு. ஸோ எப்படி வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிரிண்டிங் டாக்குமெண்ட்டும் அதே மாதிரி தான். ஸோ எப்படி வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல், நம்ம லெஃப்ட் சைட் கார்னர் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணக்கப்புறம் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளோட கமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு dialog box வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ the print dialog box will open. Select the option like print range, number of copies, print name, etc. See the printer is switched on and the paper is available in the printer tray. ஸோ நம்ம மெயினாக பார்க்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிண்டர் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகிருக்கா, அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஷீட்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சில
ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஸோ எத்தனை காப்பீஸ் எடுக்கணும், எல்லா பேஜுமே காப்பி எடுக்கணுமா, இல்லை ஈவன் பேஜஸ் மட்டும் எடுக்கணுமா, எத்தனை காப்பீஸ் வேணும், 1 100 10 இந்த மாதிரி காப்பீஸ் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனை ஷீட்ஸ் வேணும், ஒரு ஷீட் வேணுமா, இது ஆர்டர் எப்படி இருக்கணும், லெஃப்ட் டு ரைட் இருக்கணுமா, இல்லை ரைட் டு லெஃப்ட் இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ அதை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் ஓகேன்னு கொடுத்தோன்னா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூ. ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிண்ட் ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் ப்ரிவியூ a way to see how your document will look when printed. You can see several pages at once. It is similar to print layout. An advantage of print preview is that it has a own toolbar. The toolbar allows you to easily view multiple pages and change the magnification of the screen. You can also edit your document in a print preview mode. To switch to print preview, use one of these methods. Click on the print preview in the file menu or press Ctrl plus Shift plus O keys. ஸோ இந்த print preview அப்படின்னு சொல்லிட்டு print பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட் எப்படி இருக்குது சொல்லி நம்ம அது எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த print preview அப்படிங்கிற காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம பண்ணுறதுக்காக நம்ம டேரெக்டாக print preview அப்படிங்கிற ஃபைல் மெனுவில் போய் ஓப்பனும் பண்ணலாம். அப்படின்னா Ctrl Shift கீ O கீஸ் இந்த 3 கீயும் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த print preview அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு வரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து வெளியே போகணும்னு பார்த்தீங்கன்னா when finished you close on all files and quit the program by selecting a file. Exit command at the file menu bar. So exit அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபைல்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொடுத்தோன்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ டெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லி அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் தோ த டாக்குமெண்ட் இஸ் பில்ட் அப் பை டைப்பிங் 1 character at time, while editing and formatting one always work with the words like paragraphs and sometimes with the whole document. For this purpose, one should learn how to select the text. Once the text is selected, change can be made to the text. Text can be moved, copied and made as a bold. The font and color of the text can be changed. For selecting text, the mouse or the keyboard can be used. So text அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம அங்கே என்ன வந்து டைப் பண்ணுறோமோ கீழே நம்ம கீபோர்டில் எப்படி டைப் பண்ணுறோமோ அதை நம்ம வந்து செலக்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செலக்டிங் டெக்ஸ்ட் பண்ணும்போது என்ன டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி வந்து ஒரு ஆர்டராக வந்து என்னென்ன பேராகிராஃப் இருக்குது, லைன்ஸ் இருக்குது, சென்டென்ஸ் இருக்குது, வேர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம எப்படி டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணும். ஸோ எப்படி வந்து லெட்டர்ஸ் வந்து போல்டு பண்ணலாம், எப்படி அண்டர்லைன் பண்ணி காட்டலாம், இதை மட்டும் எப்படி கலர்ஃபுல்லாக காட்டலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்டிங் டெக்ஸ்ட் வித் மவுஸ். ஸோ மவுஸ்லேயே நம்ம எப்படி டெக்ஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இன்சர்ஷன் பாயிண்ட் இஸ் மூவ் டு ஸ்டார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் டு பி selected. The left mouse button should be clicked, held down and drag across text to the selected. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பி அதே வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ஷன் பாயிண்ட்டில் கொண்டு போய் நம்ம கொண்டு போய் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் பட்டன் மவுஸில் லெஃப்ட் பட்டன் ஒரு இடத்த ட்ராக் பண்ணி அது நமக்கு எது வரைக்கும் தேவையோ அதை கொண்டு போய் நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதே திரும்பி வந்து டைப் ஆகும், டெக்ஸ்ட் ஆகும். ஸோ இதனால் வந்து நம்ம திரும்பியும் வந்து முதல்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா when the intern text is selected, the mouse button should be released. ஸோ நமக்கு எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் எடுத்துகிட்டு மீதி வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். செலக்டிங் வந்து கீபோர்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஷிஃப்ட் கீஸ் ப்ரெஸ் டவுன் அண்ட் மூவ்மெண்ட் கீஸை யூஸ் டு ஹைலைட் த ரெக்வயர்ட் டெக்ஸ்ட். ஸோ இந்த ஷிஃப்ட் கீஸ் வந்து கீழே போகிறதுக்காக நம்ம ஷிஃப்ட் கீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் கீஸ்க்கு வந்துட்டு ரெக்வயர்ட் நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதுக்கு வந்து மூவ்மெண்ட் கீஸ் அதுக்கேற்ற மாதிரி கீஸை வந்து மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஷிஃப்ட் கீஸ் இஸ் ரிலீஸ் டெக்ஸ்ட் இஸ் செலக்டட். ஸோ நம்ம வந்துட்டு ஷிஃப்ட் கீ எடுக்கும்போது டெக்ஸ்ட்டும் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்க செலக்ட் ஆகிடும். ஸோ கேப்ஸ்லேயும் கொடுக்கலாம். கேப்ஸுங்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா நமக்கு லெட்டர்ஸ் வந்து கேபிட்டல்லையும் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கட் அண்ட் த காப்பி. ஸோ கட் அண்ட் த காப்பின்னு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். The main difference between cut and copy is that cut removes the selected data
from its original portion while copy creates a duplicate of the original content. ஸோ கட் அப்படிங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அது கட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அங்கே இருக்கிறது வந்து எரேஸ் பண்ணணும் அர்த்தம் கிடையாது, அங்கே இருக்கிறத ரிமூவ் பண்ணி அதே காப்பியை கொண்டு காப்பி அப்படிங்க என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கொண்டு போய் செலக்ட் பண்ணி அதில் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா அது டூப்ளிகேட்டான ஒரு ஃபார்மேட் தான் வருமே தவிர ஒரு ஒரிஜினல் வந்து ரிமூவ் டெலிட் ஆகாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மூவிங்க டெக்ஸ்ட்டு வந்து எப்படிலாம் மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So the selected text can be easily cut and passed in the required location. Following steps are to be followed. The text to be moved to a new location is selected. First பார்த்தீங்கன்னா மேலே அந்த லெஃப்ட் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ எடிட்டில் போனீங்கன்னா கட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம எந்த நமக்கு டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து இன்சர்ஷன் பாயிண்ட் இஸ் மூவ் டு த பிளேஸ் ஃபார் த டெக்ஸ்ட் டு பி பேஸ்ட். ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட்டை கொண்டு போய் எங்கே மூவ் பண்ணணுமோ அங்கே மூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். மாடிஃபை எடிட்டில் போய் பேஸ்ட்டு செலக்டட் ஃபஸ்ட்டு வந்து கட்டு அப்புறம் பேஸ்ட்டு. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எங்கே தேவையோ அங்கே கட் பண்ணிவிட்டு எங்கே தேவையோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இதில் வந்து டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா Ctrl+X டு கட், Ctrl+V டு காப்பி பேஸ்ட். ஸோ அதே மாதிரி காப்பிங்க ஒரு டெக்ஸ்ட்டை வந்து திருப்பி மோடி காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் டு பி காப்பிடு செலக்டட். அதே மாதிரி எடிட்டில் போய் காப்பி அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா காப்பி ஆகிடும். அப்படி இல்லைன்னா இன்சர்ஷன் பாயிண்ட் செலக்டட் where the copy of the text should be appear is clicked. ஸோ ஷார்ட்கட் ஃபார்ம் நம்ம கீபோர்டில் யூஸ் பண்ண Ctrl+C Ctrl+V இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணி காப்பி பண்ணலாம், காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ எப்படிலாம் வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறதுல என்ன டைப்ஸ் ஆஃப் அதில் என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் அண்டர் த ஃபார்மேட் மெனு. ஸோ மேலே ஃபார்மேட் மெனுலேயே நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். லிபர் ஆஃபீஸ் ஆல்சோ கன்வீனியன்ட்லி ப்ரொவைட் பட்டன்ஸ் ஃபார் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ஆப்ஷன்ஸ். பட் பிஃபோர் த ஆப்ஷன்ஸ் கேன் பி யூஸ் த டெக்ஸ்ட் ஆன் விச் தே ஆர் used has to be selected. Once the desired portion of text is selected from the depending on the need, any one of the following buttons are clicked. ஸோ நமக்கு எந்த விதமான ஃபார்மேட் தேவையோ அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ சப்போஸ் நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் ஹெட்டிங் யூஸ் பண்ணுறோம்னா போல்டு லெட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த பி அப்படிங்கிற போல்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க நம்ம டைப் பண்ணுற எல்லா லெட்டர்ஸும் போல்டு லெட்டர்ஸில் வரும். யூன்னு கொடுத்திங்கன்னா நான் அது ஃபுல்லாக நம்ம பண்ணுற எல்லா டெக்ஸ்ட்ஸையும் எல்லாமே அண்டர்லைன் பண்ணிகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். So the same can be also be achieved by clicking the format character. Alternately, Ctrl+B, Ctrl+I, Ctrl+U keys can be used to make the select text bold, italic and the underline respectively. ஸோ நம்ம இப்படி மேலே போய் அந்த மெனு பார்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஷார்ட் கீஸ் Ctrl+B, Ctrl+I, Ctrl+U அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்சிங் த ஃபாண்ட். ஸோ ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரோட சைஸை விட ஃபாண்ட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இஸ் செட் ஆஃப் கேரக்டர் நம்பர்னு சர்டின் ஸ்டைல். ஸோ ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்துட்டு சின்னதாக இருக்கும், ஒரு சில பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கில், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கர்சிவ் ரைட்டிங்கில், சிலது இட்டாலிக் வேர்டில், சிலது அரேபிக் அந்த மாதிரி ஸ்டைலில் எழுதியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் த டவுன் ஆரோ இந்த ஃபாண்ட் காம்போ பாக்ஸ் ஆஃப் த ஃபாண்ட் டேப் இந்த கேரக்டர் டைலாக் பாக்ஸ். யூஸ் ஃபார்மேட் மேலே வந்து ஃபார்மேட் ஃபைலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் ஃபைல் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபைல் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 ஆப்ஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி வரும்போது கேரக்டர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா இதெல்லாம் கேரக்டர் டு ஓப்பன் த கேரக்டர் டைலாக் பாக்ஸ் கேரக்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எது வேணுமோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம் த லிஸ்ட் ஆஃப் த அவைலபிள் ஃபாண்ட்ஸ், கிளிக் த ரிக்வயர்ட் ஒன், த டெக்ஸ்ட் சேஞ்ச் டு பி செட்டட் ஒன். ஸோ மேலே பார்த்திங்கன்னா என்ன சைஸ் வேணும், நமக்கு என்ன லெட்டர்ஸ் தேவையான லெட்டர்ஸ் வேணும், என்ன டைப் ஆஃப் ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸும் அதே மாதிரி தான். Size of the text is also important. Same size of text cannot be used for legal document advertisement material. Click the down arrow button in the size combo box of a font tab in the character dialog box. Dialog boxல மேலே பார்த்தீங்கன்னா சைஸுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த சைஸ் தேவையோ அதை வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சேஞ்சிங் த ஃபாண்ட் கலர்.
ஸோ ஃபாண்ட் கலருக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ஃபார் செலக்டட் டெக்ஸ்ட் கேன் பி யூஸ் கலர் printers are becoming more and more popular with the help of color printers. Some splash can be added to the document by changing the color of the text. To use a different text color, select the text and click the arrow in the ஃபாண்ட் கலர் ஐகான். ஸோ நமக்கு எந்த டெக்ஸ்ட் வந்து கலரில் மாற்றணுமோ அது ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் கலர்னே ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஐகானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். அந்த ஃபாண்ட் கலரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து வரும். ஸோ அந்த கலர் நமக்கு எந்த கலர் நமக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட். ஸோ அலைன்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது. ஸோ பேராகிராஃப் அலைன்மெண்ட்னா என்ன சொல்லி பார்க்கலாம். ஸோ பேராகிராஃப் அலைன்மெண்ட் ரெஃபர்ஸ் டு ஏ அப்பியரன்ஸ் ஆன் தி லெஃப்ட் அண்ட் தி ரைட் சைட் ஆஃப் த பேராகிராஃப். பை டிஃபால்ட் வேர்ட் அலைன்மெண்ட் பேராகிராஃப்ஸ் டு தி லெஃப்ட். யூ கேன் அலைன் பேராகிராஃப் இன் த வேர்ட்ஸ் டு த ரைட் ஆஃப் த சிமெட்ரிக்கல். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ரைட் அலைன்மெண்ட். யூ கேன் ஆல்சோ அலைன் தெம் ஸோ யூ சென்டர் த லைன்ஸ் வித் த ஈவன் ஸ்பேஸ் ஆன் தி போத். திஸ் இஸ் கால்ட் சென்டர் அலைன்மெண்ட். Finally, you can justify the alignment which aligns both the left and the right sides. 4 types of alignments can be set, and the best way to make a change is used to the formatting toolbar. ஸோ அலைன்மெண்ட் அப்படிங்க ஒன்றும் கிடையாது. ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அது லைனாக வந்து ஒரே சைடில் சேம் ஒரே மாதிரியான மார்ஜினில் வரணும். ஸோ அதை வந்து அலைன்மெண்ட். ஸோ இப்போ டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைட் ஃபுல்லாக ஒரே மாதிரி வரும்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம சென்டரில் தேவைப்படுது, ஒரு லைன் வந்து ஒரு லைன் வந்து லென்த்தியாகவும் அடுத்த லைன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ரைட் சைடில் வந்து ஒரே மாதிரி வரணும் தேர்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் பேராகிராஃப் ஃபுல்லாக ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஈவனாக வந்து ஸ்பேஸ் விட்டு சென்டரில் மட்டும் பேராகிராஃப் வரணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அலைன்மெண்ட் பண்ணுறோம். ஸோ த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் யூஸ்ட் ஹியர் டு சேஞ்ச் த அலைன்மெண்ட் ஆஃப் ஒன் பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் கிளிக் வித் இன் த பேராகிராஃப். ஸோ நம்ம எப்படி அலைன்மெண்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் போய் அலைன்மெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துட்டோன்னா நமக்கு அங்கே மேலேயே வந்து ஷோ பண்ணும், விசிபிளாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அலைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தா பேஜ் ஓரியன்டேஷன். சேஞ்சிங் பேஜ் ஓரியன்டேஷன் usually the length of the document will be more than the width. The orientation is called the portrait. ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா வித்தை விட லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி இந்த போர்ட்ரேட் ஃபார்ம். ஸோ அதை நம்ம அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், போர்ட்ரேட் ஃபார்ம்னு சொல்கிறோம். வித்து வந்து கம்மியாக இருக்கும், லென்த்து வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பட் இன் சம் ஆஃப் த டாக்குமெண்ட் the width will be more than the length. This is step orientation is called landscape. ஸோ சம்டைம்ஸ் வந்து வித்து வந்து நிறையா இருக்கும், லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம், லேண்ட்ஸ்கேப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த டிஃபால்ட் ஓரியன்டேஷன் இஸ் போர்ட்ரேட். நம்ம எப்பவுமே டாக்குமெண்ட் வந்து போர்ட்ரேட் ஃபார்மில் தான் வைப்போம். டு சேஞ்ச் த ஓரியன்டேஷன் ஆர் பேப்பர் சைஸ் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸை யூஸ். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஓரியன்டேஷன் வந்து மாற்றணும், பேப்பர் சைஸ் வந்து மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட் பேஜஸ் ஓப்பன் கிளிக். ஃபார்மேட்டில் வந்து பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணனா பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து விசிபிள் ஆகும். அதில் பார்த்திங்கன்னா ஹைட்டு, எந்தளவுக்கு வித் வேணும், எந்தளவுக்கு பிரைட்னஸ் வேணும், என்ன லே அவுட் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே அங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணனா நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிடும். So select the necessary paper format from the format drop down list in the page .format section or enter the values in the width and the height spin boxes. For changing the orientation, portrait, landscape, radio buttons are used. Changing margin using rulers. So margins நம்ம எப்படி வந்து மாற்றலாம், ரூலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். மார்ஜின்ஸ்னால் நம்ம டாக்குமெண்ட்டில் இப்போ எப்படி பேப்பரில் வந்து 4 sides போடுறோம் இல்லை டபுள் சைட் போடுறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே யூஸ் பண்ணுறோம். So if the users is not having the exact value for margin, then the ruler options on the views menu can be used to change the margins. So margin யூஸ் பண்ணுறதுக்கு சில டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமென்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ரூலர்ஸ் மூலிமா ஈஸியாக வந்து மார்ஜின்ஸ் வந்து அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோயிங் ஸ்டெப்ஸை யூஸ் இன் திஸ் மெத்தட். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் த ரூலர்ஸ் ஆர் நாட் டிஸ்பிளே இன் த ஸ்க்ரீன், வியூக்கு லெஃப்ட் சைடு மேலே டாப்பில் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த வியூக்கு அப்புறம் ரூலர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோன்னா ஏ கிரே ஏரியா ஆஃப் த ரூல் இண்டிகேட்ஸ் அ மார்ஜின் டாப் ஏரியா. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா கிரே ஏரியான்னு ஒரு ஆப்ஷன், கிரே ஏரியா ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து டாப் ஆஃப் தி ஏரியா. மவுஸ் பிரிண்டர்ஸ் தென் மூவ் இன் பிட்வீன் த கிரே அண்ட் த ஒயிட் ஏரியா ஆஃப் த ரூலர். ஸோ அந்த கிரே ஏரியாவுக்கும் ஒயிட் ஏரியாவுக்கும் வந்து நம்ம ட்ராக் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா when the pointer is in the right spot it changes into line with arrows on the move side. The margin is guide dragged into a new location. ஸோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு
அந்த க்ரே ஏரியாவை அப்படியே ட்ராக் பண்ணி நமக்கு எங்கே தேவையோ அது வரைக்கும் அந்த மார்ஜினை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸிங் த ரூலர்ஸ் நம்ம ஈஸியாக வந்து மார்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து எப்படி டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து எக்ஸிட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே பார்த்தோம். ஸோ தேங்க்யூ.